ஃபர்ஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சரிங் ஆப்ல ஓவர்வியூ பார்த்தோம். இப்ப எப்படி ஒர்க் சென்டர் கிரியேட் பண்றது, எப்படி ஆப்பரேஷன் கிரியேட் பண்றது, அண்ட் பில் ஆஃப் மெட்டீரியல் எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் ஆர்டர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பார்ட் 2 வீடியோல ஒர்க் சென்டர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு ஒர்க் சென்டர் போனீங்கன்னா, நியூன்னு ஒரு பட்டன் இருக்கும். அத குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒர்க் சென்டர் புதுசா கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன் ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்ம்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஒர்க் சென்டர் நேம் குடுக்க போறீங்க. அடுத்தது டேக் ஏதாவது குடுக்கணும்னா குடுத்துக்கலாம். இதுக்கு அல்டர்னேட்டா ஏதாவது அசெம்பிளி லைன் குடுக்க போறீங்கன்னா, அந்த அசெம்பிளி லைன் ஒர்க் ஆகணும்னா அந்த அசெம்பிளி லைன் குடுத்துக்கலாம். இதுக்குன்னு ஒரு கோட் ஒண்ணு கிரியேட் பண்ணணும். அந்த ஒர்க் சென்டருக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் எத்தன ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்டா டிஃபால்ட்டா ஒரு பேக் இருக்கு. இல்ல உங்களுக்கு 20 ஹவர்ஸ், 30 ஹவர்ஸ் இல்ல வீக்லி எத்தன ஹவர்ஸ் வேணுமோ அத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கம்பெனி எந்த கம்பெனிக்கு இந்த ஒர்க் சென்டர் சூஸ் பண்ணிப்போம். இத சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழ வந்தா ஜெனரல் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுவோம். புரொடக்ஷன் இன்ஃபர்மேஷன், காஸ்டிங் இன்ஃபர்மேஷன். புரொடக்ஷன் இன்ஃபர்மேஷன்ல டைம் எஃபிஷியன்சி, டார்கெட், அப்புறம் செட்டப் டைம் எவ்வளோ நேரம் ஆகும், கிளீன் அப்க்கு எவ்வளோ நேரம் ஆகும். இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் பண்றோம்னா, அது ஃபர்ஸ்ட் எடுத்தோனே செட்டப் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாரி எடுக்கும். ஒரு ஆர்டர் முடிச்சுட்டு திரும்பியும் அடுத்த ஆர்டர் போகக்குள்ள அந்த மிஷின வந்து அவங்க கிளீன் அப் பண்ணுவாங்க. அந்த கிளீன் அப் பண்றதுக்கான டைம் எவ்வளோ அப்படின்றத இதுல சூஸ் பண்ணுவோம். அப்புறம் அந்த ஆப்பரேஷனுக்கு அலோகேட்டட் எம்ப்ளாயி யாரு? அதாவது மெயின்டெனன்ஸ் ரெஸ்பான்சிபிள் பெர்சன் யாருன்றத இதுல சூஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட் பெர் ஹவர். அந்த ஒர்க் சென்டருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிக்கு பெர் ஹவருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்ன்றத இங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் சென்டருக்கு எக்ஸ்பென்சஸ் நடக்கும். அதுக்கு என்ன அக்கவுண்ட் அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு சூஸ் பண்ணியிருக்கோன்றத செட் பண்ண போறோம்ன்றத இங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஒர்க் சென்டருக்கு என்னென்ன ஒர்க் குடுக்க போறோம்ன்றத குடுத்துட்டு, சேவ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒர்க் சென்டர் கிரியேட் ஆயிடும். இப்ப அசெம்பிளி லைன் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் சென்டர் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. அதோட கோட், டேக், அசெம்பிளி லைன், அப்புறம் காஸ்ட், டைம் இதெல்லாம் நம்ம குடுத்தோம்னா இது இங்க வந்துரும். இதுதான் ஒர்க் சென்டர் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோல மேனுஃபேக்சரிங் பார்ட் 3ல ஆப்பரேஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துக்கலாம். Thank you for watching our channel.